வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு தவம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். மதுரை தல்லாக்குளம் பகுதியில நேற்று ஒருவர் திருப்பரங்குன்ற மலையில தீப ஏத்தம்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. அவர் கடைசியா அவரை உறவினர்களுக்கு ஆடியோ அனுப்பியிருக்காரு. அதுல தீபம் ஏற்றாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அவமானமா இருக்குது. நீதிமன்றம் உத்தரவிட்டுமே அது ஏற்றாம இருக்கிறது இங்க மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா இப்ப முதல் கட்ட தகவல் இருக்குது. ஆனா இதுல சில சந்தேகங்களும் எழுப்புறாங்க. அவர் கொஞ்சம் தெளிவா தான் இருந்தாரு. பின்னாடி ஒரு இந்து அமைப்போட ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதுல போயிட்டு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுல எது உண்மை? மதுரையில இருந்து உங்களுக்கு என்ன கூடுதல் தகவல் கிடைச்சதா? எப்படி பாக்குறீங்க? முதல்ல தொடர்ந்து திருப்பங்குளத்தை ஒரு லைம் லைட்ல பதட்டமாக பரபரப்பாக ஆக்கி வைத்திருக்கிறது யாருன்னா அது இங்கு உள்ள உள்ளூர் பிஜேபி RSS இந்து முன்னணி தான். அதுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம்ல இன்னைக்கு நீதிமன்றங்களை வழக்காடு முதல் தொடர்ந்து அவர்கள் பேசும்போது மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உச்சகட்டமா ஒரு உயிரையும் பழி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லலாம். சுருக்கமா முத்தாய்ப்பா முதல்படியே அது ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றாருன்னாக்க, இவர்கள் தீபம் ஏற்றுவது ஒரு நோக்கம் அல்ல. இங்க உள்ள திருப்பரங்குன்ற மதுரைவாழ் மக்களுக்கு கொல்லி வைப்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது என்றுதான் நான் தெல்ல தெளிவா சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். காரணம் அந்த அளவுக்கு தொடர்ந்து மதுரை பரபரப்புக்கும் பரவத்துக்கும் ஆளாகிறார்கள். இப்ப இந்த இஷ்யூக்கு வருவோம். இவர் பாருங்க துல்லியமா நீங்க ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவுல ஒரு ஒரு வலதுசாரி ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி என்ன அளவுக்கு ஒரு குறிப்பாக எச்ராஜா, ராமரவிக்குமார் இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை அச்சு பிசகாமல் அப்படியே பேசுகிறார். ஒரு மரணத்திற்கு முன்பு ஒரு சாவதற்கு முன்பு கொஞ்சம் கூட ஒரு பதற்றம் இல்லை இந்த ஆடியோவில். அப்ப இவ்வளவு தெளிவா ஒரு சாமானியன் பேச முடியுமா? ஒரு பக்தன் பேச முடியுமானா நிச்சயமா முடியவே முடியாது. அதை நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவுதான் இந்த அளவுக்கு. இன்னும் அந்த நபரை பத்தி சொல்லணும்னாக்க இவங்களோட பின்புலம் எப்படின்னா, இப்ப நான் அவங்க சர்க்கிள்ல அவங்க பக்கத்து விட்டார், அண்டை விட்டார், அதுக்கு அடுத்து எல்லாமே கொஞ்சம் போய் விசாரிக்கும் போது தெரிய வர விஷயம் என்னன்னா, ஏன்னா மதுல இருந்து பேசும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த உண்மைக்கு அறிவும் எங்களால பேச முடியும். வெளியில வதந்திகளையும் பல்வேறு எப்பயுமே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம உண்மை சொல்ல வேண்டிய கடமை இருப்பதாக அதை சொல்றேன். இந்த நரிமேடு மருதுமாண்டிய தெரு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தீர்ப்புக்குளத்துக்கு போற வழியில் இருக்குது. அவங்க ஆல்ரெடி அந்த ஃபேமிலியை பார்த்தா ஒரு திமுக குழுமம் தான் ஆல்ரெடி இருக்காங்க. ஃபேமிலியே திமுக ஓட்ட குழுதான் இருந்திருக்காங்க. சமீப காலமாக ஒரு நட்பு கிடைச்சிருக்குது, வேண்டாத நட்பு. அந்த வேண்டாத நட்பு தான் இன்னைக்கு அவரை தற்கொலைக்கு தூண்டப்பட்டது என்றே சொல்லலாம். ஒரு வலதுசாரி பிஜேபிக்காரோட நட்பு கிடைச்சிருக்குது. பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா என்கொயரி ஆகி போயிட்டு இருக்கு, போலீஸ் விசாரணை இருக்கிறது. ஆனால் கிடைச்ச தகவலை எனக்கு கிடைச்ச சோர்ஸ் அந்த விஷயத்த சொல்றேன். சமீப காலமா திமுக ஃபேமிலியா இருந்தாலும் இவர் கூட அதிகமான அட்டாச்ல போறது, குடிப்பழக்கத்துக்கு ஆராய்ச்சி வைத்திருக்கிறது, அதே போல குடும்பத்திலேயும் இவருக்கு நிம்மதி இல்லைங்கிற விஷயம் ஓரளவு தெரிய வருகிறது. இதுக்கு முன்னாடியே 2 முறை தற்கொலைக்கு முயன்ற செய்திகள் வெளிவருகிறது. ஆக இப்படி ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நபர் கார்த்திகை தீபத்திற்காக போய் தற்கொலை செய்து கொண்டாடுங்கிறத நம்ப முடியல. ஏற்கனவே தற்கொலை முயற்சி செஞ்சது அப்படிங்கிறது இந்த தீப விஷயத்துக்காக தானா இல்ல வேற ஏதாவது ரீசனா? தீபத்துக்காக கிடையாது, தனிப்பட்ட குடும்ப விஷயத்திற்காக நடந்திருக்கிறது. அதுதான் உண்மை. இதுக்கு என்னன்னா, அப்படியான ஒரு நபரை தற்கொலைக்கு கொண்டு செலுத்துவது என்பது எளிது. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த வலதுசாரி நபர் இவரோட நெருக்கத்தை பயன்படுத்தி தண்ணி வாங்கி கொடுத்து பழக்கத்துக்கு ஏற்படுத்தும் போது இவரை ஒரு மூளைச்சலவைக்கு, ஒரு உளவியல் சிக்கலுக்கு ஆளாக்கி கரெக்டா சொல்லி கொடுத்து பேச வச்சது மாதிரி அந்த ஆடியோவை பேச வைத்திருக்கிறார். ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், எப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க முயற்சி பண்ணுங்க, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஏதாவது தைரியத்தை கொடுக்கலாம்னு தெரியவில்லை. ஆனால் ஒரு உளவியல் சிக்கலுக்கு, மூளைச்சலவைக்கு ஆளாக்கி அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார் என்றுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் அத்தனையும் சொல்கிறது. அதற்கு காரணம் அந்த சம்பந்தப்பட்ட வலதுசாரியுடைய சமீபத்திய பழக்கம் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் குடிப்பழக்க ஆனானுங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. பல நேரங்கள்ல வீதிகள்ல விழுந்து கிடந்ததையும் பார்த்திருக்காங்க. அதுக்கு நான் சொல்ல வேண்டிய காரணம் அண்ணாமலை ட்வீட் போடும்போதே பாத்தீங்கன்னா பின்னூடல பார்த்திருப்பாங்க. இவர் நான் எங்க பார்த்தா அங்கிருந்து விழுந்து இருப்பாருங்க அப்படின்ற செய்தியை பல சொல்றாங்க. அதையும் தாண்டி பேஸ்புக்லையும் கூட அந்த மாதிரி கமெண்ட்கள் வந்ததை பார்த்திருப்பீங்க. அதை நாங்களுமே இப்போதைக்கு கேட்டு நம்ம கிடைச்ச சோர்ஸ் வழியாக உறுதி செய்யப்பட்டிருக்கோம். ஆக இவருடைய நோக்கம் என்பது தீபம் ஏற்றுவதல்ல, மதுரை மக்களுக்கு கொல்லி வைப்பதுதான். அதை திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாருங்கிறத இங்க அபாயகரமான விஷயம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, நயனார் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நன்கு இது செய்திருக்கிறார். எது எப்படியோ அந்த குடும்பத்திற்கு பெரிய பெரிய இழப்புங்கிறத அவங்களுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது. ஒரு சாமானியன் ஒரு அரசியல் பலிகளை ஆக்கப்பட்டிருக்காருங்கிறத நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த சாவை பின்ன அரசியலாக மாற்றி
பாஜக தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சரியா சொல்லணும்னாக்க, எப்படி வந்து காந்தி வந்து சுட்டுக் கொள்ளும் போது இஸ்லாமியன் எழுதி பச்சை ஊத்தி அன்னைக்கு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பாட்டத்தை உருவாக்கினார்களோ, அதே முயற்சியை இங்கு சாதிய ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறார்கள். சாதி ரீதியா அவர் வந்து முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர் வந்து உறுதிப்படுகிறது. அதனால் பாருங்க, முக்குளத்தோர முருக பக்தர் வழியில் இருந்த தேவர் வழியில் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவதற்கான அப்படியான ஒரு டிபேட்டையும் கிளப்பி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது சாதி ரீதியா ஒழுங்குமுறை வேலையிலும் பிஜேபி ஈடுபட்டு வருகிறது. இது ரொம்ப அபாயகரமானது, மதுரைக்கு நல்லதல்ல, திருப்பூருக்கு நல்லதல்ல. இந்த மாதிரியான போக்குங்கிறது சாதாரணமாக இப்ப வந்து பரபரப்பாக இருக்கும் மதுரை நாளை பதட்டத்துக்கு மேலாகும். இன்னும் தேவை ஏற்பட்டால் வேற சிக்கலுக்கு தள்ளக்கூடும் என்கிற ஐயம் முதல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றதுபடி பார்த்தா அதெல்லாம் ஒரு ஏதோ சினிமா காட்சியில பார்ப்பது போன்ற ஒரு விஷயம் தான் பார்க்க முடியுது. இது செஞ்சு அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க? திருப்புக்குளம் மக்களையும் சந்திக்கிறோம், மதுரையில பல்வேறு மக்கள் சந்திக்கிறோம். அதை தாண்டி புறநகர் இருக்கக்கூடிய மேலூர், திருமங்கலம் இப்படியான மக்களையும் சந்திக்கிறோம். கிராமப்புறங்களுக்கு குறுக்கு வெற்றாக டிராவல் பண்ணியிருக்கோம். எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்க மக்கள் இயல்பான வாழ்க்கையில், சரியா சொல்லப்போனா இந்து முஸ்லிம்ங்கிற பிளவே இல்லாம ரொம்ப சமரசமாகவும் அண்ணன் தம்பிகளாக மாமச்சனாக வெறும் பேச்சாளர் இல்லாமல் செயலில் இருக்கிறார்கள். பல கிராமங்கள்ல நோட்டக்காரர்களாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க முஸ்லீமாக இருக்கிறார்கள். 2வது கரை 3வது கரை சொல்லுவாங்க எங்க கிராமத்து வழக்கில். இங்க மதுரை சுற்றி உள்ள பகுதியில கிட்டத்தட்ட 18 கரை 8 கரை 9 கரை இருந்துச்சுனாக்க அது 3வது கரையாக 4வது கரையாக யார் இருக்காங்கன்னா நம்ப மாட்டீங்க, முஸ்லிம் மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பரிவட்டம் கட்டப்படுகிறது. ஏன் உச்சபட்சமாக அழகுகள் கேள்விப்பட்டீங்க, தென் திருப்பதி என்று அழைக்கப்பட்ட அழகுகளை கூட பாத்தீங்கன்னா தேரோட்டத்தின் போது அவர்களுக்கும் மாலை மரியாதை செய்யப்படுகிறது, பரிவட்டம் கட்டப்படுகிறது. யாருக்கு? முஸ்லிம் கட்டப்படுகிறது. அதே மாதிரி சந்தனக்கூடு விழாவில் குறிப்பாக முக்குளத்தூர் சேர்ந்தவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிறார்கள், மரியாதை செய்கிறார்கள். இவர்களுக்கு அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மதுரை முழுக்க, மதுரை மாவட்ட புறநகர் முழுக்க முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த புலவும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் போயிட்டு இருக்கும்போது இவர்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி இன்னைக்கு தீபம் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்ற அரசு மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு பொய்யை வதந்தியை தொடர்ந்து பரப்பி இப்பொழுது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதை மதுரையில் ஒருவர் எடுபடாது என்றாலும் கூட இவர்கள் சமீப காலமாக இதை பேசும் பொருளாக மாற்றிருக்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு என்னன்னு தெரியல. என்னவோ சொல்றாங்க, தீபம் ஏற்றுறாங்க சொல்றாங்க. அது எங்க தீபம் ஏற்றுறாங்க, உச்சி பிள்ளையார் கோயிலா, உச்சியில ஏற்றுறாங்களா, எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியல. அவங்க சாதாரண இயல்பு வளர்த்து இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அதை நாள் ஒரு நாள் திரும்ப 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 பேசி 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 அதை பேசும் பொருளாக மாற்றி இன்று வந்து ஒரு உயிரையே பழி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் கொஞ்சம் அபாயமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து அவர்களை மூளைச்சலவை செய்து உளவியல் சிக்கல் ஏற்படுத்தி அவர்களை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹச்ராஜ் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காருனாக்க திருப்பங்குன்றத்தை அயோத்தியா ஆக்காமல் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. நைனா நாகன் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் தானே இருக்கிறது அயோத்தி, மதுரை அயோத்தியாவில் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. உச்சபட்சமா இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்து பிஜேபி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா நிற்கும் சொல்றாங்க. அப்ப இந்த பிண அரசியலை துவங்கி இருப்பது யார் என்று தெளிவாக தெரிகிறது. அப்ப அவர்களின் தேவை கருதி ஒரு அப்பாவி மனிதரை பழி கொடுத்து விட்டார்களோ என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நமக்கு வர செய்தியும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. ஒரு திமுக பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் எப்படி திடீரென்று கார்த்திகை தீபத்திற்காக சாகர அளவுக்கு போவாங்கன்றத இங்க உள்ள மதுரை மக்கள் வியப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் அதை ஏதோ ஒரு வழியில் அதை நிகழ்த்தி விட்டார்கள். இன்று அந்த பணத்தை கூட வாங்க மாட்டேன், ஊர்வலம் போகணும்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மதுரைக்கும் நல்லதல்ல என்பதுதான் இங்கிருந்து களத்திலிருந்து நாங்கள் உள்ள செய்தி. நீங்க வந்துட்டு சொல்றீங்க மூளை செலவை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாஜக என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு MBA படித்த ஒரு பட்டதாரி, அவர் இப்ப மெடிக்கல் ரெப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய சுய சிந்தனையில தான் வந்து பண்ணிருக்க முடியும், இது வந்துட்டு பிளான் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்ற மெடிக்கல் ரெப்னு வச்சுக்கோமே. மெடிக்கல் ரெப் இருந்தா பொலிட்டிக்கல் நாலேஜ் அவளுக்கு கிளாரிட்டியா ஒரு பிஜேபி காரர் பேசுவது போல, ஹச்ராஜா பேசுவது போல யாரும் பேச முடியுமா? மெடிக்கல் ரெப்பா இருந்தா கூட அந்த படிப்பு வேற, இவருடைய அரசியல் நடவடிக்கை வேற தானே. சமீபத்துல தானே அப்படி பார்த்தா அப்படி மெடிக்கல் ரெப்பா இருக்கக்கூடிய ஏன் தண்ணி அடிச்சுட்டு அப்பப்போ வந்து வீதியில படுத்து கிடக்குறாரு, ஏன் குடும்பத்துல வந்து அவ்வப்போ சண்டை போடுறாரு, ஏன் 2 முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கான்னு கேள்வி இருக்கா இல்லையா? ஆக அந்த கல்வி முறைங்கிறது வேற, நடைமுறை வாழ்க்கைங்கிறது வேற. இது வந்து அவளை ஒரு பெரிய எஜுகேட்டரை காட்டுறதுக்காக பேசக்கூடிய வாதம். அப்படி இருந்தா தெருவில் படுத்து கிடப்பாரா? அப்ப நான் திரும்ப சொல்றேன் இல்லையா, சமீபத்தில் அவர் கூட சேர்ந்த ஒரு நபர், திமுக குடும்ப பின்னிலிருந்து வந்த ஒரு நபரை இவர் மூளைச்சலவை செய்து
தண்ணி வாங்கி அப்பப்போ வாங்கி கொடுத்து அதன் விளைவாகத்தான் வந்து அவர் குடிக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. அப்ப அடிக்ட் ஆகும்போது சில பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ சொன்ன மாதிரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் படிச்சு உள்வாங்கிக்க முடியும் இல்லையா? அதன் வழியாக உள்வாங்கிட்டு ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை ஆதாரம் கிடைச்சா போதும், நல்லா அது நம்ம பிரபலம் ஆகலாம், அல்லது நமக்கு அடுத்து இந்த கட்சியில பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம கட்சியில சேர்ந்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற ஆசை வார்த்தைகள் ஊட்டப்பட்டிருக்கலாம். அதன் விளைவாகத்தான் அவர் குடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம்ன்றோம். இல்லைன்னா ஒரு தீவிர பிரச்சனைக்கு போயிட்டு அதுவும் பெரியார் சிலையில் நின்று பெரியார் சிலையில் கடவுள் சொன்னாரு முன்னையாக பிஜேபிக்கார வழக்கமும் சொல்லக்கூடிய வார்த்தை கடவுள் சொன்னார் பெரியாருங்கிற ஒரு சுருக்கமான வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்குள்ள வந்து சொல்லி அதை சொல்லி குறிப்பாக இந்தியாவில் பெரும்பாலான இந்துக்களுக்கு இது புண்பட செய்கிறார்கள், இந்த அரசு நடவடிக்கை மாட்டேங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். அதை உள்வாங்கி ஒருத்தர் செய்யறாருன்னா இது எப்படி நம்ப முடியும் இருக்கு இல்லையா? அவர்கள் அருகில் வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த உறவு முறையில் இருக்காங்க இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம அந்த சோர்ஸை வெளியே சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடிய செய்தி சமீபத்தில் கிடைத்த ஒரு நட்பு தான். அந்த நட்பின் விளைவாகத்தான் ஒரு உயிர் பலியா இருக்கிறது. உச்சபட்சமாக அந்த ஆடியோ அண்ணன் பேசுறதை பார்த்திருப்பீங்க. என் தம்பி வந்து இப்படி வந்து டக்குன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லைங்கிறதையும் அவர் பதிவு இருக்காரு. இப்ப அதுலயே ஒரு முன்பின்னா இருக்கிறது. இன்னும் சரியா சொல்லணும்னா இப்ப வந்து அவங்க குடும்பத்தார் யாருமே பாருங்க அவர் அண்ணனை தவிர வேற யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் பல விஷயங்கள் ஒரு அனுமானங்கள் வருகிறது. ஒண்ணு, அவர்கள் பணத்தை கொடுத்து வாயடைத்து விட்டார்கள், ஆனால் பேச மாட்டார்கள், ஒரு பேச்சும் அடிபடுகிறது. அதை தாண்டி அவர்கள் எப்படி கொலையா அல்லது தற்கொலையா இது எப்படி நிகழ்ந்துங்கிறத அவங்களாலே அனுமதிக்க முடியல. ஒரு குழப்பமான சூழல் இருக்காங்க. அப்ப மீடியா கிட்ட வந்து எந்த விஷயத்த சொல்றதுன்னு அவங்களுக்கு புரியல. இடையில திடீர்னு என்ன பண்றா, பிஜேபி வருது, நயனானந்தன் வராரு, 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. உடனே என்னன்னா அது வந்து ஒரு ரியாக்ட் ஆகுது. வேற கட்சிக்காரர் யாராவது பத்தி பேசிருக்காங்களா? அதுவும் அவர் இறந்த அரை மணி நேரத்தில் ஹெச் ராஜா, அண்ணாமலை, நயனா நாகரியே எப்படி ட்விட்டர் போடுறாங்க. அது தமிழ் ஜனங்கிற ஒரு நீச்சல் மட்டும் எப்படி தொடர்ந்து ஒளிவிட்டு இருக்காங்க. இந்த ஊடகத்திலையும் கூட பாருங்க, இந்த விஷயத்தையே அதிகமா ஊதி பெருசா இருப்பது யார்? தமிழ் சேனல்ங்கிற அந்த சேனல் தான் அதிகமா பண்றாங்க. அப்புறம் பாலிமர் ஒரு நியூஸ் போடுறாங்க. மற்ற மெயின்ஸ்ட்ரீம் யாராவது பேசியிருக்காங்களா? அதிகமாக பேசும்போது மாற்றப்பட்டிருக்காங்கன்னா அது இல்லை. அப்ப அவங்களுக்கே ஒரு நம்பத்தன்மை இல்லைங்கிறது தெரியுது. ஆனா இவங்களுக்கு ஒரு அஜெண்டா ஐடியாலஜி இருக்கிறதுனால தமிழ் சேனல் பாலிமர் போன்றவர்கள் தொடர்ந்து அதை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா மற்ற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட அதிகம் பேசல. ஆனால் இன்று மதியத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கிறார்கள். இப்ப உடலை வாங்க மாட்டேன்றாங்க, 10 லட்சம் பணம் கொடுத்துட்டாங்க, பிஜேபி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா நிக்கும்ன்றாங்க. அப்ப என்னன்னா வேற வழி இல்லாம எல்லா மீடியம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கிறது. ஆனாலும் இது வந்து தீவை ஏற்ற வேண்டும். அந்த மன உளைச்சலில் ஒருத்தர் சாகவில்லை, அதை தாண்டி அவர் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார். சமீபத்திய நட்பு தான் காரணம் என்பது மட்டும் ஓரளவுக்கு நமக்கு வந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில அந்த செய்தியை உங்களிடம் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. நீங்கள் சொல்லும் பார்வையில தான் வந்து போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கா, இல்ல அவங்க எந்த ஆங்கிள் பாக்குறாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல, போலீஸ் விசாரணை சார்ந்து அந்த எஃப்ஐஆர் சார்ந்து இப்ப வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. ஏன்னா அது வந்து உடனே எடுத்துங்க முடிவு பண்ண முடியாது. அவங்க டெப்தா வந்து என்கொயரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடற்புற ஆய்வு முடிஞ்சிருச்சு, இன்னமும் அதுவும் அந்த ரிசல்ட் வரலன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வருவதற்கு முன்னே இவங்க வந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். பிஜேபி கட்சி சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர்கள் திருப்பங்குளத்தில் என்ன திட்டம் நினைத்தார்களோ அவர்கள் பூரா முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இதை பேசும் பொருளாக தொடர்ந்து இணையதளங்களை பார்த்தீங்கன்னாக்க சமூக வலைத்தளங்களை அதிகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் இப்ப நயனானந்தனே நேரடியா வராருன்னா அப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அவர் உண்மையாகவே அந்த தீவை ஏற்ற வேண்டும் என்று அவர் ஒருவேளை எண்ணி மன உறுதி சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் சாவதற்கு முன்பு எப்படி ஒரு பதட்டம் இருக்கும், எப்படி உணர்ச்சி வச மனநிலை இருக்கும், எப்படி ஒரு கொந்தளிப்பு இருக்கும், இது என்னால தாங்கிக்கவே முடியல. தீபம் ஏற்றுவதுங்கிறது சாதாரணம் இல்லை, இந்துக்களுக்கான பெரிய விஷயம். நான் இந்த கட்சியெல்லாம் தாண்டி தீபம் ஏற்றம் எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்குது, அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, அதனால நான் சாகுறேன்னு சொல்லி ஒரு கோர்வையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. சாவதற்கு முன்பு ஒரு கோர்வையான ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்தான் அடல் பண்ணி பேச வாய்ப்பு இல்லை. அதுவும் பெரியார் சிலையில போய் சாவது என்பது இருக்கு இல்லையா, இங்கதான் அரசியல் சூட்சம் இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் மதுரை எப்படியாவது கலவர பூமியாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இந்த கொலையும், அதாவது தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறது என்று துல்லியமாக அதன் அருகில் உள்ள வட்டாரங்கள் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன சொல்லக்கூடாதுட்டாங்க. அதனாலதான் அந்த சம்பந்தப்பட்ட நட்பு கூட நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்க வந்து மதுரையில எவ்வளவு மத நல்லிணக்கம் இருக்குது அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டீங்க. ஆனா இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா மதுரை பாண்டி கோயில்ல வந்து கெடா வெட்டக்கூடாது, அது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் அப்படிங்கிறவரு கேஸ் போட்டிருக்கிறாரு. இப்போ மதுரை அப்படிங்கிற ஒரு நகரம்
இந்த மாதிரி மத நலனுக்கு பெயர் போன நகரம், அங்க கறி அதிகமா சாப்பிடக்கூடிய நகரம் அப்படின்னு பெயர் பெற்று இருக்கிற நகரத்துல இப்போ இந்த கறி சார்ந்து, இந்த சாமி சார்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர்றது ஏன்னு பாக்குறீங்க? ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இது வந்து முஸ்லீமுக்கான பிரச்சனை, முஸ்லீம் வந்து ஆடு கோழி வெட்ட விட மாட்டாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையான 90% இந்துக்களுக்கு இப்பதான் பிரச்சனையோட வீரியமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா அலகுகள் வந்து சுத்தி முட்டை வைக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்திருக்காங்க. நான் அலகுகள் அறிவுள்ள கிளாரிபிட்டிங்கிற ஊரை சேர்ந்தவன். நான் அலகுகள் வந்து அலகுல எங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அந்த ஊரில் அந்த கோவிலுக்கு உரிமை பயப்பட்டவர்கள் நாங்கள் பாத்தியப்படும் நாங்கள் ஊர் எங்க ஊருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பசாமி கோயில் இருக்குது. அதுக்கு மேலதான் வந்து பெருமாள் இருக்கிறார். அந்த 18ஆம் படி கருப்பசாமிக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க மக்கள் சொன்னா அழகு மலையானுக்கு ஆடு விட்டுருக்கோம், அழகு மலையானுக்கு ஆடு வெட்ட போறோம், கெடா வெட்ட போறோம்னு சொல்றேன். கிட்டத்தட்ட சுற்றுப்புற இருக்கிற 18, 20, 30 கிராமங்களுக்கு மேல மொத்தமாக ஆடி மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆடோட வருவாங்க. மாட்டு வண்டிகள் வரிசையா வரும். அந்த வழிநடுக அந்த இடத்துல மட்டும் முழுசா வெட்ட முடியாது. அந்த கோயில் சுற்றி முழுக்க அந்த வளா முழுக்க ஆடு வெட்டுவார்கள். அதே மாதிரி இங்கிருந்து மேலூருக்கு போற வழி இருக்குது. அந்த வழி முழுக்க ஆடுகள் வெட்டப்பட்டிருக்கும். ஆடுகள் வெட்டப்பட்டு அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருக்கும் சமபதி இருந்த மாதிரி கிடவுல நடக்கும். அப்ப ஆடு வெட்டுவது என்பது தவிர்க்கவே முடியாத, குலசாமிக்கு என்ன மனநிலையோட செய்யறாங்களோ அதே மாதிரி அழகுமலையான், அதாவது பெருமாள், நான் சொல்ல வருது பெருமாளுக்கு குறிப்பா 18ஆம் படி கருப்புக்கு வந்து ஆடு வெட்டுதல் என்பது ஒரு மிக முக்கியமான நேர்த்திக்கடனாக இருக்கிறது. நாட்டாடு வழிபாட்டோட மிக முக்கியமான கூறாகவும் அது இருக்கிறது. அதன் தொடர்ச்சிதான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி கோயில். பாண்டியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காது குத்து, கல்யாணம், நேர்த்திக்கடன், எந்த விஷயமா இருந்தாலும் அங்க வந்து ஆடு வெட்டாமல் அங்க வந்து எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. பாண்டி கோயில்ல பல்லாயிரக்கணக்கு உண்டு. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500, 1000 ஆடுகள் பலி கொடுக்கப்படும். அப்ப கிட்டத்தட்ட இது வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது, மலையோட புனிதம் கெட்டு போச்சு, முஸ்லிம்கள் வந்து அதை வந்து தீட்டாக்கி விட்டார்கள் சொல்லக்கூடிய இதே RSS BJP கும்பல் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறானாக்க பெரும்பான்மையான இந்துக்களுடைய அந்த மத வழிபாட்டுக்கு, நாட்டார் வழிபாட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க சிறுமதிங்கிற நீதிபதி எந்த ஒரு குறிப்புமே இல்லாம திருப்பங்குடத்தை சுத்தி ஒரு 300 மீட்டருக்கு எந்த ஒரு ஆடு கோழியுமே வெட்டப்படுறது கிடையாது, அசைவமே புழங்க மாட்டான்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. நாங்க நேரடியாக போய் ஆய்வு இருக்கிறோம். 100 மீட்டர்ல 50 மீட்டர்ல முனியாண்டி விலாசங்களும், பிரியாணி கடைகளும், ஆட்டுக்கறி கடைகளும், மீன் கடைகளும் இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிறது ஒண்ணு, இவங்க பேசுறது ஒண்ணா இருக்கிறது. அப்ப உங்க நோக்கம் என்னன்னா மெல்ல மெல்ல இஸ்லாமியர் என்கிற அவர்களை எதிரியாக்கி விட்டு நாளடைவில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் எதிரியாக்கி அவர்களுடைய உணவு விஷயத்தையும் தலையிடுகிறார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த ரங்கராஜாங்கிற ஒரு பார்ப்பனர் இப்ப பாண்டி கோயில், அந்த மதுரைனால எங்க பேமஸ், பாண்டி கோயில் பேமஸ். பாண்டி கோயில் பேமஸ்னா என்ன தெரியுமா? கெடா வெட்டுதான். கெடா வெட்டுனாலும் பாண்டி கோயில் தான். அங்க அப்ப பெரும்பான்மையான இவங்களுடைய இந்துக்கள்ன்றாங்க இல்லையா? அப்படின்னா பெரும்பாலான நம்பிக்கையுடைய இந்த இந்து மக்களுடைய இந்த உணவு முறையை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வருகிறார்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ற வேண்டிய மதுரை மக்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் நடக்க, அவர்கள் மாமன் மச்சனாக, அங்காளி மங்களாக, அவங்க வந்து கந்திரின்னு சொன்னா இந்துக்களுக்கு கூப்பிடுவாங்க, இந்துக்களுக்கு கிடா வெட்டினா அவங்க அங்கிருந்து வருவாங்க. இப்படி இந்த ஆடு கோழி விட்டு பலியிடுவது என்பது இந்து முஸ்லிம் என்ற வேறுபாடு என்று எல்லா தமிழர்களுக்கும் அது ஒரு மிக முக்கியமான உணவு முறையாக இருக்கிறது. இவர்கள் சொல்லிட கூட்டுப்படி பார்த்தா கூட பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து ஆடு வெட்டுவராக, கோழி வெட்டுவராக அந்த உணவு முறையை பிரதானம் கொண்டவராக இருக்காங்க. இப்ப இஸ்லாமியரை எதிராக கட்டமைத்து விட்டு கடைசியில பெரும்பான்மையான இந்துக்களுக்கும் எதிராகவும் பிஜேபி, RSS இந்து மணி கும்பல் மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் ஓரளவு வெற்றி அடைந்து விட்டார்களோ என்கிற பயம் இயல்பாக எழுகிறது. நாளைக்கு இப்படி விட்டோம்னாக்க ஜெயலலிதா காலத்துல ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா, ஆடு கோழி படைக்கு தடை சொல்லி, அதை ஆட்சிக்கே வராமல் ஒரு பேசும் பொருளாக மாற்றிருக்கிறார்கள். ஒருவேளை நாளை எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியின் உதவியால் பிஜேபி நேரடியாக ஆட்சி செலுத்துவதாக ஆகிவிடும். திரும்ப ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த ஆடு கோழி பலியிடக்கூடாது சட்டம் போட்டாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அப்படி பார்த்தால் இவர்கள் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்கள் வழிபாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள். இவருடைய நோக்கம் இஸ்லாமியர் மட்டுமல்ல, குறிப்பாக பிற்படுத்தப்பட்டங்கிறத ஆண்ட பரம்பரை சொல்றோம் இல்லையா, குறிப்பாக கல்லர், முத்துரையர், கோனார், செட்டியார், ரெட்டியார், இப்படி இடைநிலை ஜாதி இருக்காங்க இல்லையா, இந்த இடைநிலை ஜாதிகளுக்கு எதிராக பிஜேபி அடுத்த நடவடிக்கை அவிழ்த்து விடுகிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களாகக்கூடிய அடித்தட்டு மக்களையும் இவர்கள் குறிவைக்கிறார்கள். எது எப்படியோ இவர்கள் முதல் இலக்கு முஸ்லீம், ஆடுகளை வெட்டக்கூடாது சொல்றாங்க. அடுத்த கட்டமா
பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையும் ஆடு வழி வெட்டுவதையும் தடை செய்ததற்கான முயல்கிறார்கள். அதன் ஒரு எச்சமாகத்தான் இப்ப இந்த ரங்கராஜங்கிற பார்ட்னர் பாண்டி கோயிலேயே கை வைப்பது என்பது இவர்கள் அடிமடியில் கை வைக்கிறார்கள். மதுரையுடைய கலாச்சாரம் தெரியாமல் கை வைக்கிறார்கள். நிச்சயமாக மதுரை மக்கள் அவர் எழுதி விட மாட்டார்கள். இதற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை உடச்சி பேசிருக்கீங்க தோழர். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.